அன்னைக்கு உங்க அம்மா இருந்த இடத்துல இப்ப நான் இருக்கேன். சேதுபதி ஐயா இருந்த இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், அவசரப்படாதீங்க. என்ன நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சேதுபதி ஐயா செஞ்சது தப்பு. அவரு சாகிற வரைக்கும் நான் அவரை மன்னிக்க மாட்டேன் நீங்க சொன்னீங்கல்ல, அதே தப்பை இப்ப நீங்க பண்றாதீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுக்கறதுன்னா? என் மேல அவங்க சுமத்தின பழிய சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறேன். இப்ப இங்க இருந்து நான் வெளியே போனா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, நான் கெட்டவன்னு எல்லாரும் கடைசி வரைக்கும் நம்புவாங்க. அதை விட முக்கியமான விஷயம், என் மேல இந்த பழிய போட்டவங்க இந்த குடும்பத்தை அழிக்கணும் தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க என்ன நடக்க கூடாதுன்னா இதுல உண்மை என்னன்னு தெரியும். அதை கண்டிப்பா நான் வெளியே கொண்டு வந்தே ஆகணும். நீ சொல்றதையெல்லாம் நான் நம்புறேனா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா நீ சொல்றதுல ஒரு விஷயம் சரின்னு எனக்கு படுது. அது என்னன்னா, சேதுபதி பண்ண தப்ப நான் செய்ய விரும்பல. நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். அப்பா, ஆனா இப்போ உனக்கு என்ன வேணும்? சுத்தி வளைக்காம சொல்லு. என் மேல தப்பு இல்ல நான் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நான் உங்க வீட்டுல இருக்கணும். நீ கேக்குறதுல தப்பு இருக்கிறதா எனக்கு படல. ஓகே, கடைசியா நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணு. அது வரைக்கும் நீ என் வீட்டுல இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கலாம். அதுக்கு நான் உனக்கு அனுமதி கொடுக்கறேன். எனக்கு இது போதும் மேடம். என்ன மாப்பிள, இன்னும் இங்க நிக்கிறீங்க? முதல்ல மேடைக்கு போய் ரேவதி கையில மோதிரத்தை போட்டு நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா முடிப்போம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன முருகா கடைசியில இப்படி செஞ்சுட்ட? என்ன செஞ்ச? அந்த ட்விஸ்ட் இருக்கு, இந்த ட்விஸ்ட் இருக்கு, பொறுமையாயிரு, அது இதுன்னு சொன்ன. கடைசியில அந்த உருப்படாத பையல என் பேத்திக்கு நிச்சயம் பண்ணிட்டியே. அதாவது தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், ஆனா தர்மமே வெல்லும். இது எங்க தமிழ் கவிஞர் பாரதியார் எழுதினது. ஆமா, ஆனா நான் தமிழ் கடவுள், நான் சொல்லக்கூடாதா? என்ன முருகா நீ? நானே என் பேரனோட நிலைமை இப்படி ஆயிப்போச்சுன்னு வருத்தத்துல இருக்கேன். நீ கவிதை வேற சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கவிதை சொன்னதே உன் பேரனுக்காக தான். இப்ப நீ பார்த்தது சாதாரண மேட்ரு. இனிமே நடக்க போகுதே அது வேற மாதிரி ஆட்டம். உன் பேரனோட ஆட்டம். அப்படியா முருகா? ஆமா, உன் பேர மட்டும் மனசு வச்சு களத்துல இறங்கிட்டானா அவனுக்கு எதிர யாரும் நிக்க முடியாது. நீ வேணா பாரு, அவன் அடுத்து ஆட போற ஆட்டத்துல அவன் எதிரிகள் எல்லாரும் தெரிச்சு ஓட போறாங்க. அப்படியா? ஆமா, நீ நினைச்ச மாதிரி உன் பேத்தி கழுத்துல உன் பேரன் தாலி கட்டுவான். இது நடக்கும். சந்தோஷம் முருகா. நீ சொன்னா அத கண்டிப்பா நடத்தியே தீருவ முருகா. ஆமா சந்திரா, அதான் நடந்திருக்கும். அதோட நிச்சயதார்த்தம் நின்று இருந்தா ரேவதி வாழ்க்கைய நாமளே காப்பாத்தின மாதிரி இருந்திருக்கும். அதுவும் நமக்கு வெற்றி. அந்த மகேஷ் ரேவதி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவன் ரேவதி கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே மண்டபத்துல வச்சு அவனுக்கும் மாயாவுக்கும் இருக்கிற தப்பான உறவை கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேர் முன்னாடியும் வெளிச்சம் போட்டு காட்டணும். அத பார்த்து அந்த சாமுண்டீஸ்வரி மட்டும் இல்ல, அவ மொத்த குடும்பமும் அவமானத்துல அப்படியே கூனி குறுகி நிக்கணும்.
தான் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவ மரண வலி அனுபவிக்கணும். இவ்வளவு நாளா அவளால நாம அடைஞ்ச சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் அதான் பெரிய வெற்றியா இருக்கும். அதுக்கப்புறம் அவ ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அவளை பார்த்து ஊரே காரி துப்பணும். தினம் தினம் தான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவ அழுது சாகணும். அவளை அறகுறையா சாய்க்க கூடாது, ஒரே அடியா மொத்தமா சாய்க்கணும் சந்திரா. அப்பதான் நாம முழுசா ஜெயிச்சதா இருக்கும். நான் கூட நீங்க அவசரப்பட்டு தப்பு செஞ்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. அதோட அந்த மகேஷை நீங்க கொண்டு வராம இருந்திருந்தா எங்க அக்காக்கார் ஏதாவது சென்டிமெண்ட் டிராமா போட்டு அந்த டிரைவர் பயலுக்கும் ரேவதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிருப்பான். அது நடந்திருந்தாலும் நமக்கு தான் ஆபத்து இல்லைங்க. அந்த டிரைவர் பையன் ஒருவேளை அந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டானா வேற வேணையே வேணாம். நம்மளால அவங்கள எப்பவும் எதுவும் செய்ய முடியாது. அவன் அவ்வளோ பெரிய கில்லாடி. கரெக்ட் தாங்க. அவ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்திருந்தா நம்மளே மோப்பம் பிடிச்சு அக்காவுக்கும் காட்டி கொடுக்க சான்ஸ் இருக்கு. இப்ப அதுவும் நடக்காதது நமக்கு நல்லதுதான். நீங்க எல்லாத்தையும் சரியாதான் செஞ்சிருக்கீங்க. அந்த மகேஷ் மாப்பிள்ளையா வந்தா என் அக்காவோட மானம் மரியாதை எல்லாமே காத்துல பறக்க போறது உறுதி. அதுக்காக தானே நாமளும் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்க. என்ன சொல்ற சந்திரா? அந்த மகேஷும் மாயாவும் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. அவங்கள எப்பவும் நம்ம உஷாரா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லனா அவங்க நமக்கே ஆப்பு வச்சிருவாங்க. சந்திரா, அவங்க இல்லீகல் மேட்டர் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மள மீறி எதுவும் செய்ய முடியாது. கவலைப்படாத.